அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். சென்ற வாரம் எங்களுடைய வகுப்பில் தொழுகையில் முக்கியமான ஒரு செயல், அதுதான் தொழுகையில் கையை உயர்த்துகிற விவகாரம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திகளை பார்த்தோம். கையை எப்படி உயர்த்த வேணும் என்ற செய்திகளையும் பார்த்தோம். அதே போல் கையை உயர்த்தி நாங்கள் தக்பீர் கட்டுவோம். தொழுகைக்காக நிலையில் நின்று தக்பீர் கட்டுவோமே, அந்த தக்பீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த அமைப்பில் கட்டினார்கள் என்ற செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலிருந்து நாங்கள் பார்த்தோம். தக்பீர் கட்டுறது பல முறைகளில் மக்கள் கட்டுறாங்க. அதில் எது சஹி என்ற லெவலுக்கு எங்களுக்கு ஓரளவு ஏற்றதாக இருக்குது என்ற செய்திகளை நாங்கள் சென்ற வாரம் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த வகுப்பில் தொழுகையில் முக்கியமாக பிரதானமாக நாங்கள் பேணி நடக்க வேண்டிய ஒரு காரியம்தான் தொழுகைக்கு என்று சொல்லி நாங்கள் நின்று கையை உயர்த்தி தக்பீர் கட்டினால், அந்த தக்பீர் கட்ட தொழுகை ஆரம்பிக்க முன்னால் நாங்கள் பேண வேண்டிய ஒரு காரியம்தான் சுத்துரான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாங்கள் தக்பீர் கட்டி தொழுகை ஆரம்பிக்க முன்னாலேயே இந்த சுத்ரா என்பதை நாங்கள் எங்களுடைய தொழுகைக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொள்வோம். அது எப்படின்னு சொன்னால், தொழுகைக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு சின்ன தடை ஒன்றை நாங்கள் வச்சுக்கொள்றது. ஏதாவது ஒரு பொருள் ஒன்றை நாங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு முன்னால் ஒரு தடையை வச்சுக்கொள்றதுக்கு தான் என்னது சுத்துரான்னு சொல்கிறது. நாங்கள் தொழுகிறோம், எங்களுக்கு முன்னால் நாங்கள் வைக்கிற அந்த தடைக்கும் இடையால் யாரும் போகக்கூடாது, யாரும் செல்லக்கூடாது என்பது தான் அவருடைய பொருள். அப்போ இந்த சுத்துராவை எப்படி பயன்படுத்த வேணும், இது சம்பந்தமாக என்ன இது செய்திகள், இதனுடைய முறைகள் என்ன, இதில் முக்கியத்துவம், இது எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாங்கள் குர்ஆன் அதாவது ஹதீஸுகளிலிருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹு தஆலா பொதுவாக குர்ஆனில் தொழுகைக்கு நீங்கள் நின்றால் அல்லாஹ் சொல்லிக்கிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். உங்களுடைய முகங்களுக்கு எந்த பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க, கிப்லாவின் பக்கம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். அப்போ நாங்கள் கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழுகிறோம். அதே நேரம் எங்களுடைய அந்த முன்னோக்கிற அந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு ஒரு தடையை நாங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு ஹதீஸ்கள் வலியுறுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொன்ன ஒரு ஹதீஸ் இமாம் அபூ தாவூத் அவர்கள் 698வது இலக்கம் ஹதீஸில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே போல் இமாம் இப்னு மாஜா அவங்க 954வது இலக்கம் ஹதீஸ்லையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 2 ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இமாம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பதிவிடுகிறார்கள். இதா ஸல்லா அஹதுக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் யாராவது தொழுகைக்காக வேண்டி நீங்கள் தயாராகி தொழுகைக்கு நீங்கள் நின்றால் ஃபல் யுஸல்லி இலா சுத்ரா, உங்களுக்கு முன்னால் ஒரு சுத்ராவை வைத்து அந்த சுத்ராவின் முன்னோக்கி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வல் யதுன் மின்ஹா, அதில் மிகவும் நெருக்கமாக அந்த சுத்ராவை நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். லா யக்தஉ ஷைத்தானு அலைஹி ஸலாத்தஹு, அவ்வாறு சுத்ராவை நெருக்கமாக வைத்து நீங்கள் தொழுதீர்கள்னு சொன்னால் ஷைத்தான் உங்களுடைய தொழுகையை வீணாக்க மாட்டான். தொழுகை என்பது அல்லாஹ்வோடு நீங்கள் நேரடியாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இபாதத். இந்த இபாதத்தில் நீங்கள் மிக பிரதானமாக சுத்ராவை மிக நெருக்கமாக உங்களுக்கு முன்னால் வைத்து தொழுகிற நேரம் ஷைத்தான் குறுக்கிட்டு உங்களுடைய தொழுகையை துண்டித்து விட மாட்டான், அல்லாஹ்வோடு இருக்க தொடர்பை துண்டித்து விட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை இமாம் அபூ தாவூத், இமாம் நசாயி போன்ற இமாம்கள் அவர்களுடைய சுனன் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து
பார்க்குற நேரம் அறிஞர்கள் குறிப்பாக ஃபுக்ஹாக்களுக்கு மத்தியில் இந்த சுத்ரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் வலியுறுத்தினது இருக்குதே, இதனுடைய சட்டம் என்ன? இது வாஜிபான ஒரு விஷயமா ஒரு சுன்னத்தான ஒரு காரியமா என்றதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் கண்டிப்பாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் என்பதை தான் சொல்கிறான். கட்டாய கடமை என்று போகல, ஆனால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று சாதாரணமாக சுன்னத்தான விஷயங்கள்னு சொல்லுவோம், இன்னொன்று வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்துன்னு சொல்லுவோம். அப்போ கொஞ்சம் அந்த தரத்தில் சுன்னத்தின் தரத்தில் மிக முக்கியம் வாய்ந்தது. எனவே சுன்னா முஅக்கதான்னு சொல்கிறது. அப்போ இதை உலமாக்கள் அந்த சுன்னா முஅக்கதாகத்தான் பெரும்பாலான அறிஞர்கள் முஸ்தஹப்பான ஒரு செயலாகத்தான் இதனை கருதுகிறார்கள். எனவே இந்த சுத்ரா சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் மற்றும் ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு தொழுகை தொழக்கூடிய ஒருவர் எந்த அளவு தூர எல்லைக்குள் அதனை வைக்க வேண்டும், அதனுடைய எல்லை என்ன என்று பார்த்தால், மிச்சம் தூர சிலாக்கள் செய்கிறாங்க, சுத்ரா எங்கேயோ இருக்கும், பின்னால் மிச்சம் தூரம் தொழுவாங்க. அப்போ இந்த சுத்ராவுக்கும் தொழக்கூடியவருக்கும் இடையில் எவ்வளவு தூர எல்லை இருக்கணும் என்பது தொடர்பாக வந்த ஹதீஸுகளை பார்க்குற நேரம் இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் 496வது இலக்கம் சஹீல் புகாரியில் இடம்பெற்ற ஒரு செய்தி. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக தொழும் இடத்துக்கு சென்று நின்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், பைன முசல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபைனல் ஜிதாரி மமர்ரு ஷாத்தின், ஒரு ஆடு இடையால பூர்ற அளவுக்கு தானா இடைவெளி இருக்கும். அப்போ மிக நெருக்கமாகத்தான் அந்த சுத்ரா வச்சு கொள்வாங்க. ஒரு ஆடு போகிறதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய இடைவெளி வேணுமா? தேவையில்லையே. ஒரு மிக நெருக்கமாகத்தான் அந்த சுத்துராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியில் பார்க்குறோம். அதே போல் மற்றொரு சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இதனை இமாம் அஹ்மத் அவர்களும் இமாம் நசாயி அவர்களும் பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த பிலால் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹலல் கஅபத ஃபஸல்லா, ஒரு நாள் காபத்துல்லாவுக்கு அவங்க தொழ ஆரம்பித்தாங்க. ஃபஸல்லா வபைனஹு வபைனல் ஜிதாரி நஹ்வுன் யக்ருபு மின் ஸலாஸத்தி அத்ரும். எப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்க ஒரு சிவரை சுத்துராவாக வச்சு சிவருக்கு முன்னாடி தொழுகிறாங்க. இப்போ சிவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில 3 முழம், தர்அன்னு சொன்னால் அரபில் சொல்றது, திரான்னு சொல்றது ஒரு முழம், 3 முழம் அளவு தூரம் இருந்தது அப்படி என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ 3 முழம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் இருக்குமா? இந்த எவ்வளவு தூரம்? அது 1.25 மீட்டர், 1 மீட்டர் 3 முழம் அளவு இருந்தது என்று அளவிட்டு சொல்றாங்க. யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இந்த 2 செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு மேலோட்டமாக நாங்கள் விளங்குறோம். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுவோட அறிவிப்புல புகாரி இடம்பெற்ற செய்தி, அவர்கள் ஒரு ஆடு நுழைஞ்சி போகிற அளவுக்கு தான் இடைவெளி இருந்ததுன்னு சொல்லுது. பிலாலிலே தாங்க அறிவிக்கிற அறிவிப்பில் 3 முழம் அளவு. இன்றைக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த முசல்லாட அளவு. எனவே இந்த இடைவெளி இருந்ததுன்னு பார்க்கு. இந்த 2ம் எங்களுக்கு ஒன்றோடு ஒன்று முரண்படுறது மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 2 செய்திகளையும் ஒன்றிணைத்து உலமாக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதில் ஒரு அறிஞர் அத்தாவூதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் இந்த 2 கருத்தையும் இணைத்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்றால் அக்கல்லுஹு மமர்ரு ஷாத்தின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிற நேரம் ஆக குறைந்த அளவு இடைவெளி வச்சுக்கிறாங்க ஒரு ஆடு நுழையிற அளவுக்கு. ஆக கூடிய அளவு இட வச்சுக்கிறாங்க 3 முழம்.
அதை விட தாண்டி சுத்ராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமாக்கி வைக்கல என்ற செய்தியை தான் அவர்கள் செய்கிறாங்க. 2 ஹதீஸ்களையும் ஒன்றிணைத்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எப்படி? ஆகக்கூடியது 3 முழ அளவு, ஆக குறைந்த ஒரு ஆணுடைய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க என்ற செய்தியை அறிவிக்கிறாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ சுத்ரா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாங்கள் இதில் நிறைய பேர் அலட்சியமாகிக்கிறோம். சிலாக்கள் என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கு வந்தால் இந்த சுத்ராவை பற்றி கணக்கே இல்லை, சும்மா நடுவில் அப்படி இருந்து தொழுவிட்டு போகிறாங்க. அது தனிமையாக இருந்தாலோ இமாமோடு தொழுவதற்கு உள்ள சட்டங்கள் வேறு இருக்குது. சுத்ரா சம்பந்தமாக குறிப்பாக நாங்கள் தனியே தொழக்குள்ள சுத்ராவை கண்டிப்பாக எங்களுக்கு முன்னால் வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு பள்ளிவாசல்கள் இப்படியான சலுகையெல்லாம் மீக்குது, பலகையெல்லாம் வச்சிக்கிறாங்க. அதை சரி நாங்கள் எடுத்து என்ன செய்யணும், எங்களுக்கு முன்னால் வைத்து தொழணும். அதை விட எங்களுக்கு நல்ல நாங்கள் எந்த அளவுக்கு சஃபில் முன்னுக்கு போய் தொழுகிறோமோ சிவருக்கு முன்னால், அப்போ யாருடைய என்னது குறுக்கீடும் எங்களுக்கு இடம் வராது. யாரும் முன்னால் வந்து அதுக்குள்ளால் போய் இப்போ நீங்கள் நடுவில் ஒரு சுத்தரா வச்சு தொலைக்குள்ள நீங்கள் சுத்தரா வச்சு தொழுகிறீங்க, உங்களோட தொழுகை கூடும். அதுக்குள்ளால் யாராவது போனாலும் உங்களோட தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் சுத்தரா நீங்கள் என்ன செய்றீங்க வச்சிட்டீங்க, ஆனாலும் இடையூறு ஏற்படும். நீங்கள் முன்னால் இட வசதி இருந்தால் முன்சஃபில் போயிட்டு நீங்கள் தொழுகிறீங்களே, அவள் யாருடைய இடையூறு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அந்த குஷுவோட பக்தியோட அவங்களோட பார்வை சிந்தனைகள் எங்கேயும் போகாமல் நீங்கள் என்ன செய்யலாம், அழகான முறையில் தொழுகையை தொழலாம். எனவே இந்த சுத்ராவை நாங்கள் மிக கவனமாக, இதில் நாங்கள் கவனமீனமாக இருக்காமல் பொடுபோக்காக இருக்காமல் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு முன்னால் கட்டாயமாக அவர்கள் செய்த ஒரு சுன்னத், அதை நாங்கள் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் என்றதை நாங்கள் விளங்கி இதுக்கு பிறகாவது நாங்கள் இந்த தொழுகை எந்த தொழுகை தொழுதாலும் நாங்கள் சுத்ராவை பயன்படுத்தி கொள்ள நாங்கள் பார்க்கணும். வீட்டை தொழுதாலும் சரி, நீங்கள் பள்ளியில் தொழுதாலும் சரி, சுத்ரா என்பது கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய ஒரு சுன்னத் என்பதை இதிலிருந்து விளங்கிக்கொள்வோம். அதே போல் இப்போ ஓப்பன் ரூம்னா வீட்டில் எடுத்தா நாங்கள் ஹோலில் தொழலாம், யாரும் இல்லை, ஜஸ்ட் முசல்லா போட்டு மாற்றி நாங்கள் சுத்ரா வைக்கிறோமா? இல்லை, ஓப்பன் ஹோலில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இங்கே முசல்லா வச்சு நீங்கள் தொலை போகிறீங்க. தொழுவ ரூம்லேயும் நாங்கள் வச்சுக்கிறோம், தொலைவே சுத்ரா பயன்படுத்துவோம். அந்த சுண்ணாவை நீங்கள் பேணித்தான் எதுனால ஒரு சேராசரி வச்சா சார் பெட்ரூம்லேயுமா? பெட்ரூம்ல நீங்க உங்களுக்கு சிவரு கிட்ட மாதிரி தொழுதா சார் முசல்லால ஒரு 2-3 அடி கெப்பும் இருக்குதுன்னு சொன்னா 15 சுற்றுலாண்டு வைக்கணுமா? 2-3 அடி கெப் இருந்துன்னு சொன்ன. இப்ப நீங்க இந்த 3 முழத்தை தாண்டியா முசல்லா போடுறோம், நீங்க முசல்லாவை முன்னுக்காக்கி போட்டுக்கோங்களேன். முசல்லாவை கொஞ்சம் முன்னுக்காக்கி போடுங்க. சொல்ற மாதிரி உங்களோட பெட்ரூம்ல இருந்தாலும் நீங்க எதுனாலும் ஒரு பொருளை வைக்கலாம். அது எந்த அளவு உயரமாக இருக்கும் விவரங்கள் நாங்கள் இப்போ பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அதுல தெளிவாக இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட ரூமில் தொழுஇருந்தாலும் நீங்கள் எந்த அளவு நீங்கள் என்ன செய்யுங்க, யாரும் இல்லை, யாரும் உங்களை குறுக்கிட மாட்டாங்கன்னு இருந்தாலும் ஓரளவு நீங்கள் சிவரை முன்னோக்கியோ அல்லது ஏதாவது உங்களுக்கு கபட்டோ அல்மாரியோ ஏதோ இருக்குமே அதை சரி முன்னோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்ராவா நினச்சி அதை பயன்படுத்திக்கோ. ஏன்னா அது சுண்ணாவை நாங்கள் பின்பற்ற முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த இந்த சுத்ராவோடு சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் என்னென்றால், எந்த அளவுக்கு அந்த நாங்கள் பயன்படுத்துகிற சுத்ரா எந்த அளவு உயரமான பொருளாக இருக்கும். எங்களுக்கு பொதுவாக சிவர் அல்லது பெரிய கட்டிடங்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஆனால் குறைந்தது எந்த அளவு உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கணும் என்றதை பார்க்குற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க என்றால், தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஒரு தடவை இது சஹீ முஸ்லிம்லையும் சுனன் அபூ தாவூத், சுனன் திர்மிதி, சுனன் இப்னு மாஜா போன்ற எல்லா கிரந்தங்களையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு நாள் தொழுகைக்காக நாங்கள் இருந்தோம், தொழுது கொண்டிருந்தோம். வத்தவாபு தமுர்ரு பைன ஐதீனா, நாங்கள் தொழுது கொண்டு இந்த தொழுகைக்கு மத்தியில் கால்நடை மிருகங்கள் வந்து அங்கே ஓடிக்கொண்டு இருந்துச்சு. எங்களை தாண்டியும் மிருகங்கள், ஆடு எல்லாம், மீக்கி ஒட்டகம் எல்லாம், அது கழுதைகள், இதுகள் தாண்டி எங்களை தாண்டி சென்று கொண்டு இருந்தது. பதக்கர்னா அது அலிக்கண்ணில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்கள் தொழுதுக்கு பிறகு சொன்னோம், நாங்கள் தொழுதோம் அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி மிருகங்கள் எல்லாம் வந்து இப்படி குறுக்கிட்டாங்க என்ற செய்தியை சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்கிறார், மிஸ்ல முஅஹிரத்திர் ரஹல், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒரு சுத்ராவை நீங்கள் வைத்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கணுமெண்டா, ஆக குறைந்தது முஅஹிரத்து ரஹல்ண்டாங்க. ரஹல்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ஒட்டகம் மீக்கிறே, முந்தி காலத்தில் வந்து ஒட்டகத்திலான கூட சவாரி செய்வாங்க. ஒட்டகத்தில் உட்கார்ந்து போகிறதுக்கு பின்னால் என்ன செய்வாங்க, ஒரு பலகையால் செஞ்ச ஒரு இதொன்று பயன்படுத்துவாங்க, ஒரு சேர் ஒன்றுமாய் உட்கார்ந்து சாஞ்சி கொள்றதுக்கு. அது பெரிய உயரம் இல்லை. அந்த உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி, அந்த அளவு சரி என்ன செய்யுங்க, ஒரு உயர்ந்த ஒரு பொருளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் தொழுங்க என்று சொல்லி போட்டு நம்ம சொல்கிறாங்க. யகூனு பைன எதை அஹதிக்கும், அதை உங்களுக்கு முன்னால் நீங்கள் வைத்து கொள்ளுங்க. அதன் பிறகு எது அது குறுக்கிட்டு சென்றாலும் உங்களுக்கு உங்களுடைய தொழுகையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க, சுத்ராவாக நீங்கள் ஒரு பொருளை வச்சுட்டு தொழுதீங்க என்ற செய்தியை சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் தக்பீர் கட்டிட்டோம், கெட்டது பிறகு இப்போ இது பள்ளியோ அயல் கட்டிடமாக ஆகிக்கிறது, யாரும் இங்கே எந்த மிருகமும் வரப்போகிறது இல்லை. ஆனாலும் அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இடங்களில் என்ன, அந்த சஹாபாக்கள் தொழுத பூமியில் வந்து கால்நடைகள் ஓடி திரிஞ்சு கொண்டு இருக்கும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அதுகள் ஓடி வரும், ஆனால் நீங்கள் இப்படியே குறைந்தது இந்த அளவுக்காவது உங்களோட சுத்ராவை நீங்கள் வைத்து தொழுங்கள், உங்களோட தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற செய்தியை சொல்கிறாங்க. எனவே இந்த அளவுக்கு குறைந்ததாக இருக்கும், ஆக குறைந்து இந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா சில ஹதீஸுகள் வருது, உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கோடு ஒன்று சரி நீங்கள் கீறிக்கோங்க, ஒரு பொருளுமே இல்லை உங்களுக்கு சுத்ராவை பயன்படுத்த. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கோடு ஒன்றாவது கீறிட்டு அந்த சுத்ரா தடை ஒன்றை கீறிட்டு நீங்கள் தொழுங்கன்னு வருது. அந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான செய்தி, அது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. எனவே அப்படியான ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளேடாது. ஓரளவு சிறிய பொருளாக நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்குள்ள நாங்கள் வச்சுக்கொள்ள பார்க்கணும். சுத்ராவாக ஆக குறைந்தது எந்த அளவு உயரம், அதை சொல்லுவாங்க அறிஞர்கள், ஒரு ஷான் அளவு வேண்டுவாங்க. ஒரு ஷான் அளவு உயர்வாக ஈக்கணும். ஷான்டா எவ்வளவு, கை அளவு தானே, இப்படி இதான் ஷான். இந்த அளவாவது உயரத்துக்கு ஈக்கணும். அந்த ஷான் அளவுக்கு தான் அந்த மிருகங்களில் வச்சு அந்த இது ஈக்கும் சின்ன அந்த காலத்தில். அப்போ இதை ஒரு ஷான் அளவாவது வைத்து கொள்ளுங்கள். வஹுவ ஷைஉன் முர்தஃபிஉன் மிக்தாருஹு ஷிப்ருன் தக்ரீபன். அந்த அந்த மிருகங்கள் அந்த ஒட்டகத்துகளில் வைக்கிற அந்த இருக்குதே பலகால செஞ்சது, அது வந்து ஒரு அளவு, ஒரு இஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஷான் அளவு இருக்கும் என்ற செய்தியை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவாவது உயர்வாக வச்சு கொள்ளுங்க என்ற செய்தி இதிலிருந்து விளங்குவோம். எனவே ஆக குறைந்ததாவது அப்படி இருக்கணும்னா ஆக கூடியதே எவ்வளவும் என்ன உயர்வாக எங்களுக்கு ஒரு தடையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை இதிலிருந்து விளங்குகிறோம். அடுத்த விஷயம் என்னென்றால், ஒருவர் என்ன செய்கிறார், கட்டிடமே இல்லாத ஒரு இடத்துல தொழுகிறார், ஒரு பில்டிங்கும் இல்லை, பாலைவன பூமியில் தொழுகிறாரு. இப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார், அவர் எப்படி அவரால் முடிந்த ஒன்று அவர் நிச்சயம் பயன்படுத்தி. சில நேரம் அவர் ஒரு வாகனம் ஒன்றில் போய் தீப்பார், அந்த வாகனத்தை வச்சு சுற்றுலாவாக வச்சு சார் என்ன செய்யலாம், அவர் தொலைது. சும்மா வெட்ட வெளியாக இருந்தாலும் சுற்றுலாவை கட்டாயம் பயன்படுத்த வேணும் என்பதை தான் அந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க. சுற்றுலா என்று சொன்னால் சரியா
சுத்ரான்னு சொன்னால் பொதுவாக ஒரு தடை, ஒரு தடை ஒன்று நாங்கள் வைத்துக்கொள்வது தான் சுத்ரான்றது. அப்போ இது எல்லா இடத்திற்கும் தேவை, எல்லா இடத்துக்கும். அது பள்ளி வாயிலுக்குள்ளேயும் தேவை, பள்ளிக்கு வெளியே நாங்கள் தொழுதாலும் அது கட்டாயம் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை விலகிக் கொள்ளணும். இந்த சுத்ரா என்பது முக்கியமானது. அதே போல் ஒரு ஆள் சுத்ரா வச்சு தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழுகையாளியை குறுக்கிட்டு கடந்து ஒரு ஆள் செல்றது மிக பெரும் பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது. தொழுது கொண்டிருக்கிற ஆளுக்கு முன்னால் நாங்கள் தாண்டி செல்வது அது மிகப்பெரிய ஒரு பாவம், அது மிகப்பெரிய ஒரு பாவமான காரியம். எந்த அளவுக்கு பாவம்னு சொன்னால் அதோட விபரீதம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், சுத்ரா வச்சு தொழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு குறுக்கிட்டு நாங்கள் ஒருவர் அதை கடந்து செல்றாண்டால் அது எந்த அளவுக்கு பாவமான காரியம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுற நேரம், லவ் யஅலமுல் மாரு பைன யதை அல் முஸல்லி மாதா அலை, சுத்ராவை வச்சு தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவரை கடந்து ஒருவர் நடந்து செல்வது அதோட விபரீதம், அதில் பாவம் என்ன என்பதை ஒருவர் அறிந்து கொண்டால், லக்கான ஐயகிஃப அர்பஈன கைரல் லஹு மின் ஐயமுற பயனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 40 நாள் என்றும் சஹாபி சொல்கிறாங்க, 40 நாள் என்று சொல்லவும் இல்லை. ரசூலுல்லாஹ் 40 வருஷம் என்று சொல்லவும் இல்லை, 40 மாதங்கள் என்று சொல்லவும் இல்லை. 40 விடயங்களை விட என்னது அவர் அந்த இடத்தை தாண்டி சொல்லாம காத்து கொண்டிருப்பார் என்றால் அதுதான் சிறந்ததுதான். சில நேரம் 40 நாள் நாங்கள் நன்மை செய்யக்கூடிய அமல்கள், எவ்வளவு அமல்கள் செய்வோம், 40 மாதங்கள் செய்வோம், 40 வருடம் நாங்கள் அமல் செய்வோம், நல்ல காரியங்கள் செய்வோம், அது எவ்வளோ பெரிய சிறப்பு ஏன்னா. அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அதை கடந்து செல்வதே உங்களோட எல்லா ஹைரையும் இல்லாமக்கிடும். அதை காத்து இருந்து ஒரு ஆள் தொழுது முடியங்காட்டு நாங்கள் காத்திருப்போம்னு சொன்னால் அது ஆக பிரதானமான ஒரு செயல் என்பதைத்தான் இந்த சிறப்பைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே ஒருவர் தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து செல்வது என்பது மிக பாரதூரமான ஒரு காரியம், பாவமான காரியம். அதை தவிர்த்து கொள்ளணும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவர் கடந்து செல்வதால் கிடைக்கிற பாவமிக்குதே, அதை பாவத்தை ஒருவர் தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னால் சரியா அவர் 40 நாளுண்டாலும் காத்து கொண்டு இருப்பாராம். அந்த அளவுக்கு அவர் அதை கடந்து செல்வதால் பெரிய பாவம் கிடைக்குது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே இது சுத்ரா என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது என்பதை இதிலிருந்து விளங்குறோம். அதே போல் ஒரு ஆள் தூங்கி கொண்டிருக்கிறார். இப்போ பள்ளியில் நீங்கள் வாரீங்க, ஒரு ஆள் தூங்கி கொண்டிருக்கிறார், இல்லை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாரு. நீங்கள் அவரை சுத்ராவாக வச்சு தொழவும் பின்னுக்கு, அவருடைய பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆள் தூங்கி கொண்டு இல்லாட்டி ஒரு ஆள் தொழுது கொண்டிருக்கிறாரு, அவருக்கு பின்னால் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், அவரை நீங்கள் சுத்ராக பயன்படுத்தி என்ன செய்யலாம், நீங்கள் தொழவும் உங்களுக்கு அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி. அதுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஆரம்பிக்கிற சுத்ராவோடு தானே, அதுக்கு விண்ணமிக்க, அதுக்கு இன்னும் சில வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லித்தருது, அதை நாங்கள் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கான இதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஸலாத்தஹு மினல் லைல், ரசூலுல்லாஹ் இரவு தொழுகைகளை வீட்டில் தொழுவாங்க. அப்போ வஅன முஅத்தரதத்துன் பைனஹு வ பைனல் கிப்லா இஅ்திராத். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நான் வந்து அந்த கிப்லாவுக்கும் ரசூலுல்லாஹ் தொழுகிறதுக்கும் இடையில நான் இப்படி சாஞ்சி தூங்கிட்டு இருப்பேன், இரவு நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்றால் என்னை சுத்ராவாக பயன்படுத்துவார்கள். யார் சொல்கிற? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாரு. அப்போ வஹான இதுவா ஜவாஸில் ஜனா, அதே போல தான் ஒரு ஜனாசா எப்படி வைக்கிற, ஜனாசாவை நாங்கள் முன்னோக்கி தொழுகிறோமே, ஜனாசா முன்னோக்கி தொழுகிறோமே, அப்போ ஜனாசாவை நாங்கள் சுத்ராவாக பயன்படுத்தி தான் தொழுகிறோம், அதை முன்னோக்கி. இது போல தான் ஒருவர் உட்கார்ந்து இருந்தாலும்
தூங்கிக் கொண்டிருந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யலாம், தொழுகைக்கான சுத்ராவாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியினூடாக எங்களுக்கு விளங்க கிடைக்கும். எனவே சுத்ராவை பாருங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று சொன்னால், ஒரு ஆள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் எங்களுக்கு சுத்ராவாக அமைத்து கொள்ளையிலும் ஒன்றும் இல்லாட்டி உட்கார்ந்திருக்கிறையும் எங்களுக்கு சுத்ராவாக பயன்படுத்தலாம். தொழுகையாளி ஒன்றை கூட அதுக்கு பின்னாடி இருந்து எங்களுக்கு சுத்ராவாக பயன்படுத்தலாம் இல்லையா? ஒரு ஒரு ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த பலகையால் வைக்கிற அந்த கதிர மாதிரி அதில் அளவுக்கு சரி ஒரு சுத்ராவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஹதீஸுகள் வாரன்னு சொன்னால் இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். தொழுகையில் நாங்கள் தொழுகைக்காக ஆரம்பிக்க முன்னால் பேண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் என்பதை வலியுறுத்துதா இல்லை இந்த செய்திகள்? எனவே நாங்கள் இதை சின்ன விஷயமாக நாங்கள் கருதக்கூடாது என்பதை இந்த வகுப்பில் உங்களுக்கு முக்கியமாக இதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதே போல் ஜமாத்தாக தொழுகிறோம், நாங்கள் இமாமுடைய சுத்துராய்க்குதே அது மாமூன்களுக்கும் சேரும். இப்போ ஜமாத்தோடு நாங்கள் தொழக்கூட இமாம் என்ன செய்வார், அவரது மிஹ்ராபுக்குள்ளே அவருக்கு ஒரு இடம் மீக்கும், அதில் தொழிப்பார், அவர் சுத்துராக்கு வச்சு தானே அவருக்கு. எனவே மாமூன்கள் சஃப்லைக்கக்கூடியவங்களுக்கு இமாமுடைய சுத்துரா சேரும், மாமூன்களுக்கும் சேரும். அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சுத்ரத்துல் இமாம் சுத்ரத்துல் மஅமூம், இமாமுடைய சுத்ரா மாமூன்களுக்கும் சுத்ராவாக அமையும் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் இதில் சுத்ரா எந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு விஷயம், பேணப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை சொல்கிற நேரம் இந்த ஹதீஸை கேட்டால் எங்களுக்கு சரியான ஒரு இந்த அளவுக்கு இஸ்லாம் இதை வலியுறுத்துதா என்பதை யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா கான அஹதுக்கும் யுஸல்லி, உங்களில் யாராவது ஒரு ஆள் தொழுது கொண்டு இருக்கிற நேரம் ஃபலா யதா அஹதன் யமுர்ரு பைன யதைஹி, உங்களுக்கு முன்னால் யாராவது குறுக்கிட்டு கடந்து செல்ல முற்பட்டால் நீங்கள் அவரை கடந்து செல்ல விட்டுடாதீங்க, நீங்கள் தடுங்க அவர். இப்போ நீங்கள் சுத்ரா வச்சு தொழுவுறீங்க, ஆனால் ஒரு ஆள் செய்கிறாரு, ஏதோ ஒரு வாக்கில் அப்படி உங்களை கடந்து போக பார்க்குறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் அப்படி கடக்க விடாதீர்கள், நீங்கள் என்ன செய்ய, தடை செய்யுங்க, அவர் தடுங்க என்று சொல்லி போட்டு சொல்கிறாங்க. ஃபஅராத அஹதுன் ஐயஅலா யதஜாவஸ பைன யதைஹி ஃபல்யத்ஃபவ், நீங்கள் கையால் தாண்டி கையை காட்டியும் அவர் உங்களை தாண்டி போகிறாரா, அவருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அவருக்கு உங்களோட பலத்தை பயன்படுத்தி அவரை தடை செய்யலாம். உங்களோட பலத்தை நீங்கள் தொழுது கொண்டே உங்களோட பலத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம், நீங்கள் முன்னால் இப்படி போய் நீங்கள் என்ன செய்யலாம், தடை செய்யலாம். ஃபஇன்னமா ஹுவ ஷைத்தான் சொன்னாங்க, அது ஷைத்தான்டா, ஷைத்தான் தான் என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். எனவே நீங்களோட பலத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை நீங்கள் தடை செய்யுங்கள் என்ற செய்தியை என்ன சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு கடந்து செல்வது ஆக பாவமான ஒரு காரியம். ஏன்னா தொழுகையாளிக்கு முன்னால் நாங்கள் கடந்து செல்றதுன்னு பாவமாக சில ஆட்கள் என்ன செய்வாங்க, ஜமாத்தோட தொழுது முடிஞ்சோடனே பள்ளியில் போகிற ரோட்லேயே என்ன செய்வாங்க, சுன்னத் தொழுகையை தொழுது கொண்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு போகும் மேலே வரவும் மேலே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. எனவே நாங்கள் பொறுமையை கையாளத்தான் வேணும். அந்த இடத்துல தொழக்கூடியவங்களும் கொஞ்சம் யோசி இடம் விட்டு அவங்க சைடுக்கு தொழுது இருந்தால் அது நல்ல விஷயம். ஆனால் சிலாக்கள் அப்படியே எழுந்து சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, இமாம் ஜமாத் நடந்து கொண்டு இருக்கும்போது இடையில தொழு நேரம் இமாம் ருக்கு முன்னால் டக்குன்னு அங்கே கதவோடிலே என்ன செய்வாங்க, தக்பீரை கட்டிட்டு ஜமாத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ அவங்க இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகும் அவங்க தொழுகைக்கு முடிக்கணுமே, அப்போ எழுந்து தொழுது டீப்பாங்க, யாருக்கும் வரையிலாது. அப்போ எல்லாரும் பொறுமையாக வெயிட் பண்ணத்தான் வேணும், காத்திருக்கத்தான் வேணும். வேண்டாம் தொழுகையாளியை தாண்டி போகிறது என்பது மிக ஒரு பாவமான காரியம் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தருது. எனவே அந்த இடத்துல நாங்கள் பொறுமையை கையாளணும். அந்த அளவுக்கு இஸ்லாம் அதை எங்களுக்கு தொழுகை தொழுது கொண்டு இருக்கிறவர்களுக்கு தடுக்கிறதுக்கான அனுமதி இருக்குது.
எனவே நாங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பேணுதலாகவே கண்டிப்பாக இருக்கணும்ன்றதை இதிலிருந்து விளங்குறோம். சரி, அதே போல் இன்னும் ஒரு செய்தியில் தொழுகையை கடந்து செல்லக்கூடியவர்கள் யார் யார் கடந்து செல்கிறார்களோ அவர்கள் நீங்கள் ஒரு சுத்ரா வச்சு நீங்கள் தொழுகிறீங்க. யார் யார் நீங்கள் அப்படி கடந்து செல்கிறாங்களோ நீங்கள் உங்களோட பலத்தை வச்சியும் நீங்கள் அவர் தடுத்து கொண்டு உங்களை தாண்டி போக முயற்சி எடுக்கிறார் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் ஷைத்தான்னு சொன்னாங்களே, உங்களோட கையில் பலமான ஒரு வாள் இருந்தால் வாளால் வெட்டியாவது தடை செய்யலாம் என்று ஹதீஸில் கடுமையாக எச்சரிக்கை வந்தீங்க. கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. உங்களோட கையில் நீங்கள் வாழை வச்சுட்டு நீங்கள் தொழுகிறதா இருந்தாலும் உங்களோட அதான் சேஃப்னு சொல்கிற வாள், உங்களோட வாழை நீட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, தடை செய்யுங்கன்னு சொல்லி ஹதீஸ்களை இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு சில நிறைய செய்திகளை இது சம்பந்தமாக எங்களுக்கு காண இயலும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகையில் மிக முக்கியமாக நாங்கள் பேண வேண்டிய ஒரு காரியம்தான் இது சுத்ரா என்பது. எனவே இதில் நீங்கள் அலட்சியம் செய்ய வேணாம். தொழுகையில் மிக பேண வேண்டிய ஒரு விஷயம். எனவே நிறைய அறிஞர்கள் இப்படியான எச்சரிக்கைகளை செய்திகளை பார்த்து தான் சில அறிஞர்கள் சுத்ரா வாஜிப் என்ற அளவுக்கு போகிறாங்க. பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க இது சுன்னத்து தான், கட்டாயம் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான். ஆனால் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இப்படியான எச்சரிக்கைகள் இதை கடந்து தொழுகையாளியை கடந்து செல்றதெல்லாம் பாவம், பெரும் பாவத்தில் உண்டு. எனவே நாங்கள் இவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்ட இந்த சுன்னாவை வலியுறுத்தப்பட்டிருக்கிறதுனால இது வாஜிப் என்ற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. எனவே அந்த அளவுக்கு சுத்ரா மிக முக்கியம் என்பதை இந்த ஹதீஸுகள் இந்த விளங்குகிறோம். எனவே சுத்ரா என்ற அதை நாங்கள் கட்டாயம் எங்களோட வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் எந்த சுன்னாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ, குறிப்பாக தொழுகையில் நாம் பேண வேண்டும் என்ற செய்திகளாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை எடுத்து வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிரவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.